Hi guys, welcome to this channel. என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு டோல்கேட் போலீஸ் ஸ்டேஷன் 13 to 38 எபிசோட் ரிவ்யூ பண்ண போறோம். ப்ரீவியஸ் எபிசோட் லிங்க்ஸ் வந்துட்டு கீழே கொடுக்கல அப்படின்னா வந்துட்டு சேனலை செக் பண்ணுங்க, ரிவ்யூஸ் இருக்கும், மறக்காம ஃபுல் வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வெப் சீரிஸ் வந்துட்டு ஆஹா தமிழில் வந்து இருக்குது. ஸோ ஆஹா தமிழ் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். மந்த்லி வந்துட்டு கொஞ்சம் கம்மியான காசு தான். ஸோ அதை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி இந்த எபிசோட்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக வாட்ச் பண்ணி உங்களுடைய கருத்துக்கள் வந்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். ஒரு வாரத்தில் சால்வ் பண்ணி ஆகணும். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 30 to 38 எபிசோட் வரைக்கும் வந்துட்டு ஏகப்பட்ட ட்விஸ்ட். நான் வந்துட்டு எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாம் வந்து இங்கே நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன். தோல்பேட் போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, தோல்பேட் அப்படிங்கிற ஒரு ஊர். ஸோ அது வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே வந்து ஏற்கனவே கொலை சம்பவம், அது இது பிரச்சனை, அப்படி இப்படி சண்டை சச்சரவு அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இந்த ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது வந்துட்டு அங்கே ஒரு ஏசிபி பத்தாது, இன்னொரு ஏசிபி வேணும் அப்படிங்கிறதுக்காக வெற்றிமாறன் அப்படிங்கிறவர் வந்துட்டு அந்த தோல்பேட் போலீஸ் ஸ்டேஷன் தான் வேணும் அப்படிமா இருந்துட்டு படிச்சு முடிச்சு ஒரு 17 உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு கேட்டு வாங்கி வந்த இடம் தான் தோல்பேட் போலீஸ் ஸ்டேஷன். புது அசிஸ்டன்ட் கமிஷனர் வர போறாரு. தூள்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் தான் வேணும்னு அவரா போஸ்டிங் கேட்டு வாங்கிட்டு வராரு. பட் சிச்சுவேஷனால வந்துட்டு உள்ள வரப்பட்டவர் தான் வந்துட்டு அர்ஜுன். ஓகே, ஸோ ஏசிபி வெற்றிமாறன், ஏசிபி அர்ஜுன் அப்படி வந்து 2 துருவங்களை வந்துட்டு ஒரே இடத்துல ஒரே இதுல வந்துட்டு 2 ஏசிபி வேலை பார்க்குறாங்க. ஆனா வேற வழியே இல்ல. இந்த தூள்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு 2 ஏசிபி இருந்தே ஆகணும். ஸோ ஒரு சீட் ஆஃப் பொசிஷன், பட் 2 ஏசிபி இப்படி இருக்கிறதுல வந்துட்டு இங்க நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. அப்போ நிறைய பிரச்சனை சால்வ் பண்றாங்க, ஒன்னா சேர்ந்து சால்வ் பண்றாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷனே வந்துட்டு பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ற அளவுக்கு, லைக் அப்படி பிளாஸ்ட் பண்ற அளவுக்கு வந்துட்டு மக்கள் துணிஞ்சிட்டாங்களா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வந்து இங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு. ப்ரீவியஸ் எபிசோட்ல வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் அப்படி மாதிரி காமிச்சிருந்தாங்க பாம்பு வைக்க போறாங்க அப்படின்ட்டு. அது எப்படி அப்படின்னா, தண்ணி டேங்க் வந்துட்டு நிறைஞ்சிட்டு இருக்கும்ல. ஸோ அப்போ வந்து தண்ணி டேங்க் சென்சார் வந்துட்டு தண்ணி பட்டு ஆஃப் ஆன உடனே பாம் பிளாஸ்ட் அப்படி அவங்க வந்துட்டு ஒருத்தங்க பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ள தெரியல, அதெல்லாம் காப்பாத்திடுவாங்க. சம்டைம்ஸ் பிளாஸ்ட் ஆகிடும். பிளாஸ்ட் ஆனால் தண்ணி டேங்க் மட்டும் வந்துட்டு வெடிச்சிரும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் பிளாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி காப்பாத்திட்டாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனை. அப்போ யார் வச்சா, எதுக்கு வச்சா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும் போது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ மிகப்பெரிய விஷயம் ரிவீல் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை நீங்கள் அதை பாருங்க பக்கத்துலையும். அப்போ அந்த செகண்ட் வந்துட்டு இந்த கேஸ்ல இவர் நிரபராதி தான், இவர் மேல தப்பு இல்லை, பாம்புக்கு வந்துட்டு தப்பு இல்லை, பை த சுச்சுவேஷன் வேற வழி இல்லாமல் வைக்க வந்துட்டாரு அப்படின்ட்டு. ஸோ அவரை வந்துட்டு கமிஷனர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்துட்டு, சாரி ஏடிஜிபி என்ன சொல்றாரு வந்துட்டு, அவரை வந்துட்டு சுட்டு தள்ளுங்க வெற்றிமாறன், உங்களுக்கு நான் இந்த ஆர்டர் சொல்றேன், ஆர்டர் பண்றேன், அவனை சுட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மேலிடத்துல இருந்து ஒரே ப்ரெஷர் வெற்றிமாறன் சாருக்கு. அப்ப என்னடா பண்றது, என்ன சொல்றதா அப்படிமா இருந்துட்டு மெல்றதா அப்படின்னு ஒண்ணுமே புரியல. ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்ட்டு இவர் வந்துட்டோம்னா ஆர்டரை ஒபே பண்றாரு. ஓகே பண்ணுவோம் அப்படின்ட்டு நண்பா. அப்போ அந்த இடத்துக்கு எப்பவும் போல ஒரு கூட்டு குடும்பமா இருக்கிற மாதங்கி பிக்கி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு வாடகை பிள்ளை மாதிரி ஆயிட்டாங்க. ஃபுல்லா போலீஸ் ஸ்டேஷன் கிடக்குறாங்க. கோர்ட்டுக்கு போறாங்களான்னு காமிக்க மாட்டாங்க. ஃபுல்லா போலீஸ் ஸ்டேஷன், மாதங்கி வந்து போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கிறாங்க. அப்போ மாதங்கி வந்து வெற்றிமாறனோட ஒரு சைல்டுஹுட் லவ் மாதிரியா. ஸோ அப்போ வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாமே. அப்போ அவங்க வந்துட்டு இல்லை நான் அதெல்லாம் பண்ணாங்க, அது நிரபராதி இருந்தால் உனக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லாக கில்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணாங்கிறாங்க. கடைசியில் சுச்சுவேஷன் வந்து சுட்டுட்டாரா சுடலையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. அதுக்கப்புறம் சுடுறதுக்கு முன்னாடி என்ன பேசுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அப்போ அந்த செகண்ட்ல வந்துட்டு இவருடைய அந்த பாம்பு வச்சார்ல, அவருடைய குழந்தை ஒரு 25 வயசு இருக்கும் நினைக்கிற அந்த பொண்ணை வந்துட்டு ஒருத்தர் ரேப் பண்ணி கொண்டான். அது இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு ஆள். அதுக்காக நான் இங்க வந்துட்டு பாம்பு வச்சேன். சும்மாவே ஒரு போலீஸ்காரன் பிரச்சனை பண்ணா அப்படின்னா இல்லாம கேஸ் எடுக்கவனா வந்துட்டு அவனை காப்பாத்திடுறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறான். போலீஸ் வந்துட்டு அவனை காப்பாத்தாம என்ன பண்ணும், அவனுக்கு வந்துட்டு தன்னாய் கொடுக்குமா, உங்க மேல நம்பிக்கை இல்லை அப்படி மாதிரி சொல்லிட்டு அதனாலதான் பாம்பு பிளாஸ்ட் பண்றது நான் முடிவு பண்ணேன், பாம்பு வச்சேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அது யாரு அப்படி மாதிரி வித்தின் 2 daysல வந்துட்டு அதை கண்டுபிடிக்கிற அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் செக்ஷன் இருக்கு பாருங்க.
நம்ம எல்லாம் நினைப்போம், ஓகே இவன் தான் இது பண்ணிருக்கான், அக்காளி என்னடா வேலை பார்த்துருக்கீங்க அப்படி மாதிரி வந்துட்டு நம்மளே கேட்குற அளவுக்கு இருந்துச்சு. சே, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா, ஒரு அரக்கனா இவன் அப்படி மாதிரி இருந்துட்டு நாம எல்லாருமே வந்துட்டு ஒருத்தரை கண் விழிப்போட பார்ப்போம். நான் ஒரு சிம்பிள் டயலாக் சொல்றேன், அவர் தான் இவரு. ஓகேயா? என்னது லேத்தாவே தாக்கப்பட்டாரா? ஓகே, புரியும் நினைக்கிறேன் யாருன்ட்டு. ஸோ தெரியாதவங்க வந்துட்டு இதே டயலாக யூடியூப்ல போட்டு பாருங்க, ஒருத்தர் வருவாரு, அவர் தான் இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா. ஸோ அப்போ இவர் வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இவர் தான் காரணம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஓகே குற்றவாளியை பிடிச்சாச்சு, ஓகே வாங்க சார் அப்படின்னு அவரே கூப்பிட்டுறாங்க. கூப்பிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு ஏன்னா இவர் தான் குற்றவாளி, இவர் தான் போட்டதெல்லாம் பிளான் பண்றாங்க. கூப்பிட்டுட்டு அங்க ஒரு மிகப்பெரிய ரிவீலிங் நடக்குது. யாரு குற்றவாளி, உண்மையான குற்றவாளி யாரு, அவங்கள சுட்டு தள்ளுறாங்க, என்கவுண்டர் பண்றாங்க. ஸோ அதை வந்து சூப்பராக வச்சிருந்தாங்க. அது வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருந்துச்சு. ட்விஸ்ட்னா இதுதான் ட்விஸ்ட் அப்படி மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு செக்ஷன் ஒரு கேஸ் அப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு கேஸ் வருது. ஸோ அது என்ன கேஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு நம்ம அர்ஜுன் சார் பின்னாடியே வந்துட்டு ஒரு எம்எல்ஏவோட பொண்ணு வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். கொசு வந்துட்டு தூங்கிட்டு இருக்கும்போது சுத்திட்டே இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி வந்து இந்த பொண்ணு சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த அர்ஜுன் சார் பின்னாடி. காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு அர்ஜுன் சார் வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சர். ஸோ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலுமே வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சர். அதனால அவரை ஃபாலோ பண்ற இடத்துல எடுத்துட்டு கடைசி வந்து இவரை நேரடியாக பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடையாது. ஸோ பின்னாடி சுத்திட்டு இருக்கு. அப்போ அந்த எம்எல்ஏவோட வீட்டில் வந்து 100 பவுன் நகை காணா போயிடுச்சு. அது எப்படி காணா போச்சு, ஏன், என்ன, எப்படி அப்படின்னு எடுத்துட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கே போகும்போது அங்கே ஒரு செக்ஷன் கேஸ் நடந்துட்டு இருக்குது. அடுத்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு செக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம வெற்றிமாறன் சார் வந்து அந்த தோல்பேட் போலீஸ் ஸ்டேஷன் லைக் நம்முடைய அஸ்வின் இருக்காருல்ல, அவர் தான் வெற்றிமாறன். ஸோ அவர் இந்த ஊருக்கு வர்றதுக்கான காரணமே என்ன அப்படின்னா வந்துட்டு தன்னுடைய தொலைந்து போன தம்பி தங்கச்சியை கண்டுபிடிக்கணும். அண்ட் தன்னுடைய அப்பா அம்மா பாட்டி இவங்களை கொண்டவங்க யாரு, தன்னுடைய சித்தப்பா வந்து மனதில் பாதிக்கப்பட்டாரு. ஸோ தன்னுடைய அப்பா அம்மா பாட்டியை வந்து கொண்டது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த தோல்பேட் போலீஸ் ஸ்டேஷன் வேணும் அப்படின்ட்டு கேட்டு வாங்கி உள்ள வந்தார். ஓகே, உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ என்ன அதுல என்ன இருக்கு, கேஸை ரீஓபன் பண்றாங்க. அதானே கேட்டா ரீஓபன் பண்றாங்க. பட் வெற்றிமாறன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்த உள்ள வந்து என்னுடைய அப்பா இவங்க, அம்மா இவங்க, பாட்டி இவங்க, நான் படம் பார்க்க போனேன், அங்க போய் தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு இங்க வந்து பார்த்தா எல்லாரையும் கொண்டுட்டாங்க, அவங்க ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு இருந்தாங்க, எனக்கு என்ன பண்றதே தெரியல. அப்புறம் ஒரு போலீஸ்காரர் தான் வந்துட்டு நீங்க வாழ விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு லாரியில் ஏற்றி விட்டாரு, இப்பதான் திரும்பி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து நான் தான் வெற்றிமாறன் கதையை சொல்றான். அப்ப உண்மையான வெற்றிமாறனுக்கு எப்படி இருக்கும், இருக்கும்ல. ஸோ அதுதான் இந்த இதுல வந்துட்டு மிகப்பெரிய ட்விஸ்டா இருக்குது. ஸோ அந்த கேஸை கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டா அங்க உண்மையான குற்றவாளி யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க, என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதுலாம் இன்னுமே தெரியல. ஸோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த எபிசோட்ல காமிப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அர்ஜுன் சாருடைய அந்த கேசஸ், ஸோ அவருடைய அந்த 100 பவுன் நகை காணும் அப்படிங்கிறது அந்த அரசியலாக சொல்லும்போது அந்த செக்ஷன்ல நிறைய சீரியஸான மேட்ரு, ஃபன்னான மேட்ரு சூப்பராக காமிப்பாங்க. நம்ம வெற்றிமாறனோட சைட்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஓகே 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 அவருடைய கேரக்டர் உங்களுக்கு புரியும். பட் நம்ம தலைவன் இருக்காங்க அர்ஜுன் எஸ்ஐபி, என்ன பண்ணுவானே தெரியாது. திருதுக்குன்னு சிரிச்சு பேசிட்டு இருப்பான், திடீர்னு வந்துட்டு ஹை அப்படின்பான், திடீர்னு சிரிச்சு பேசுவான் ஹை அப்படின்பான். ஒரு சுச்சுவேஷன்ல ஒவ்வொரு வேலை இருக்காங்க நம்ம தலைவன். ஸோ அது எப்படி இருக்குது, ஏது இருக்குது, என்னது இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு ஆகா தமிழில் போய் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். 30 to 39 எபிசோட், 9 ஆகிட்டத்தில் 8 நினைக்கிறேன். ஸோ 38 எபிசோட மறக்காம செக் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த 2 செஷனோட கேஸ் வந்துட்டு முடியலை. ஸோ அது இனிமேல் தான் வரப்போகுது வீடியோஸ், எபிசோட்ஸ். ஸோ அது எப்படி கேஸ் ட்விஸ்ட் ஆகி முடியுதா என்னங்கிறது வந்துட்டு அடுத்தடுத்த எபிசோட்லாம் பார்க்க முடியும். அடுத்த எபிசோட் வந்து அடுத்த ரிவ்யூ வரும். நன்றி, வணக்கம்.